ரூ. 100 உங்களுடைய வருமானம்னா ரூ. 30 தான். ஓகேங்களா? அது ரூ. 30 தான் என்ன செய்யணும்? லோன் போடணும். அதுக்கு மேல நீங்க போட்டீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. மேக்ஸிமம் வந்து கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல கவனத்தோட இது பண்ணுங்க. ஆனா ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கலாம். அதுலயே நீங்க ஜெயிச்சிடலாம். அதுலயும் என்ன ஆகலாம்? ஒரு அமைச்சராகவும் ஆகலாம். தனுசு ராசியில அரசியல்வாதிகள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. இந்த சனி உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுப்பார். அரசியல் வாழ்க்கைக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி. சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னா அதுக்கு சில பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கணும். ஆனா உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுதான். ஓகேங்களா? நீங்க வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாவும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். சுறுசுறுப்பா இருந்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனா காமனா வந்து உங்களோட ஹெல்த்ல ரொம்ப இதா கவனமாக இருந்துக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா கவனம் இல்லாம போகும். படிப்புல ஒரு சின்ன பிரேக் ஆகும், அல்லது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுத்துரும். கல்வி அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி மந்த நிலையை கொடுத்துருவாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரவே வராது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை நல்ல நிலையில தயார் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. நீங்க கவனிச்சு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லுங்க. ஆனா பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உறுதியாக உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.